இன்னொன்று, தமிழ் சினிமாவுக்கு வந்து அளவற்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை வாரி கொடுத்தது யாருன்னா ரஜினிகாந்த் தான். அதுவும் குறிப்பாக 50 ஆண்டு காலம் ஸ்டெடியாக இந்த மாதிரி வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாகவே ஜொலிக்கிற ஒரு நடிகர் வந்து உலகத்தில் எந்த மொழி சினிமாவிலும் கிடையாது. நீங்கள் வந்து இந்திய மொழிகளை விடுங்க, நீங்கள் ஹாலிவுட்டில் ரொம்ப வயசான காலத்தில் கூட நடிப்பாங்க, ஹீரோவாகவே நடிப்பாங்க. அவர்கள் கூட 50 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மாதிரி வந்து உச்சத்தில் இருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவங்கெல்லாம் ஒரு 50 வயசு 60 வயசில் தான் நடிக்க வருவாங்க, 10 வருஷம் நடிப்பாங்க, அப்புறம் ரிட்டையர் ஆவாங்க. நீங்கள் அது மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அப்படி தான் அவங்களுடைய அந்த கேரியர் இருந்திருக்கு. பட் இவருக்கு மட்டும் அப்படி இல்லை. 75ல் அறிமுகமானார், 78ல் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு இன்றைக்கி வரைக்கும் அப்படியே இருக்கார். இன்றைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார். இன்றைக்கு வரைக்கும் தமிழில் நம்பர் 1 இடம். இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் செட் பண்ணுறார். ஒரு ரெக்கார்டுனா ரஜினி தான் செட் பண்ணுறாரு. அதை உடைக்கணும்னா அவர் தான் உடைக்கிறார். வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பை அவர் கொடுக்கறதே இல்லை. இதுதான் ரஜினிகாந்தோடைய அந்த அவருடைய கெரியரோட ஸ்பெஷலுங்கிறது.